அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ லீலா சுகர் ஆச்சரியமாக அனுபவ பரிவாகமாக அருளி செய்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் ஸ்தோத்திரத்தில் இப்போ ரெண்டாவது ஆஸ்வாசம் அனுபவிச்சுட்டுருக்கோம். முதல்ல ஆஸ்வாசத்தில் 110 ஸ்லோகம் இருந்தது. இப்போ ரெண்டாவது ஆஸ்வாசம் நேற்று 60 ஸ்லோகம் முடித்தோம். இன்றைக்கி 61, 62வது ஸ்லோகம். 61வது ஸ்லோகத்தில் வாயினுள் வையம் கண்டாள், வையமெல்லாம் கண்டாள் பிள்ளை வாயுளேன்னு பெரியாழ்வார் சொன்னதை இங்கே ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. கைலாசோ நவதி ததிக்ஷிதிரியம் பிராஜ்ஜக்தமுல்லோஷ்டதி க்ஷீராதோபி நிபீத துக்ததி லசத் ஸ்மேரே பிரபுல்லே முகே மாத்ராஜீர்ணதியா திருடம் சகிதயா நஷ்டாஸ்மி திருஷ்டக்கயா தூதூவத்சக ஜீவ ஜீவ சிரமித்யுக்தோ வதான்னோ ஹரிஹி. கைலாசோ நவதி ததி க்ஷிதிரியம் பிராஜ்ஜக்தமுல்லோஷ்டதி க்ஷீராதோபி நிபீத துக்ததி லசத் ஸ்மேரே பிரபுல்லே முகே மாத்ரா அஜீர்ணதியா திருடம் சகிதயா நஷ்டாஸ்மி திருஷ்டக்கயா தூதூவத்சக ஜீவ ஜீவ விரமித்யுக்தோ வதான்னோ ஹரிஹி. ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்ன விஷயத்தை தான் இங்கே சுவாமி எடுக்கிறார். ஆனால் அவருடைய ஒரு அனுபவத்தில் கவி நயத்துடன் வேறு விதமாகவும் அதை வேறு பர்ஸ்பெக்டிவ்லேயும் அனுபவிக்கிறார் சுவாமி. ஒரு சமயம் கண்ணன் கொட்டாவி விட்டுண்டு வாய் திறந்திருந்தான். கொட்டாவி விடுறான், அப்போ வாய் பெருசாக திறக்கிறது. அப்பவும் அந்த கட்டாவி விடும்போதும் அந்த வாயில் லேசாக ஒரு புன்னகை மலர்கிறது. அப்போ தாய் யசோதா அவன் கொட்டாவி விடுறத பார்த்தா வாய்க்குள்ளே கைலாச மலை தெரியறதான், என்டையர் பூலோகம் தெரியறதான், பார்க்கடல் தெரியறதான். என்னடா இது பரமபுருஷனுடைய ஒரு திவ்ய ரூப விஸ்வரூப தரிசனம் என்று அவள் தெரிந்து கொள்ளவில்லை. இவன் சர்வேஸ்வரன், பார்க்கடலையும் கைலாசத்தையும் பூலோக மண்டலத்தையும் உள்ள காமிக்கிறான். இவன் தெய்வ குழந்தை, தெய்வமே இவன் அப்படின்னு அவன் நினைக்கலையா. அவள் பயந்து போயிட்டாளாம். வெண்ணெய் சாப்பிடாத வெண்ணெயை வாயில் போட்டு அங்கங்கே திருடி வேற சாப்பிட்டு அஜீர்ணமாகாமல் அந்த வெண்ணெயே வாயில் கழுத்து வரைக்கும் கைலாச பர்வதம் மாதிரி உள்ளே தெரியறது பார் அப்படின்னு ஆயிட்டான் அவனுக்கு. அடிக்கடி மண்ணை வேற சாப்பிட்றான். புழுதி இழைந்த பொன்மேனி காண பெரிதுமுகக்கும் பெரியாழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி அப்படி மண் புழுதியில் விளையாடும்போது கொஞ்சம் மண் எடுத்து வாயில் போட்டுப்பான். அதனால்தான் அந்த மண் பூலோகம் பூமண்டலமாக தெரியறதா வாய்க்குள்ள. இவன் குடித்த பால் அத்தனையும் வயிற்றில் தங்கி பார்க்கடலாக தெரிகிறதோ. ஐயோ மோசம் போயிட்டனே, எவ்வளோ ஒரு பொறாமக்காரி கண் திருஷ்டி போட்டா, குழந்தை மேலே கண் போட்டு விட்டா. அதனால தான் கண்ணனுக்கு இந்த அஜீர்ண கோளாறு வந்திருக்கு போல் இருக்கு. ஸோ தூரதிருஷ்டியே துர்திருஷ்டியே தூர விலகிப்போ, குழந்தாய் நீ வெகு காலம் நன்னா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாளாம், மங்களாசாசனம் பண்ணுறான் பொங்கும் பரிவால. இப்படிப்பட்ட திவ்ய பால லீலையை புரிந்த அந்த நாராயணன் கண்ணன் நம்மை ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி ஸ்ரீ லீலா சுகர். அதே மாதிரி குழந்தை ஸ்தன்யபானம், அந்த தாய்ப்பால் அருந்தும் அழகை அனுபவிக்கிறார் 62வது ஸ்லோகத்தில். எப்படி தாய்ப்பால் சாப்பிட்றான் அப்படின்னு. கிஞ்சித் குஞ்சிதலோச்சனஸ்ய பிபதः பர்யாய பீதஸ்தனம் சத்ய பிரஸ்னுத துக்த பிந்துமபரம் ஹஸ்தேன சம்மார்ஜதः மாத்ரைகாங்குலிலாலிதஸ்ய சுபுகே ஸ்மேரானனஸ்யாதரே ஷௌரை க்ஷீணகணான்விதா நிபதிதா தந்தத்யுதிः பாது நः
கிஞ்சித் குஞ்சிதலோச்சனஸ்ய பிபதः பர்யாய பீதஸ்தனம் சத்ய பிரஸ்னுத துக்த பிந்துமபரம் ஹஸ்தேன சம்மார்ஜதः மாத்ரைகாங்குலிலாலிதஸ்ய சுபுகே ஸ்மேரானனஸ்யாதரே ஷௌரை க்ஷீணகணான்விதா நிபதிதா தந்தத்யுதிः பாது நः. கண்ணன் தாய்ப்பால் சாப்பிடும் அழகு. குழந்தை கண்ணன் யசோதையிடம் தாய்ப்பால் அருந்தும் காட்சியோட தத்ரூப வர்ணனை. அவன் அந்த தாய்ப்பால் சாப்பிடும்போது முலைகளை மாற்றி மாற்றி பால் அருந்துவான். அப்போ பால் சாப்பிட்டுட்டே இருப்பான், வாயை முலையிலேருந்து எடுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் கண் பாதி மயக்கத்தில் தூக்கம், அப்படியே குழந்தை தூங்கிடும். தாய்ப்பால் சாப்பிட்டுட்டே அப்படியே லேசாக பாதி கண் மூடி இருக்கு. அது சுவையின் மயக்கமாக இருக்கலாம், இல்லை தூக்கமே கண்கள் பாதி சுருகி இருக்கு. ஒரு முலை பால் சுரந்திருந்த போது அவன் இன்னொரு முலையை கைகளால் தடவி அழுத்தி கொண்டிருப்பான். அப்பொழுது தாய் அவன் முகவாய்க்கட்டையை தன் விரலினால் தடவி கொஞ்சிக் கொண்டிருப்பாளாம். அவன் சிரித்த முகத்தில் உதட்டின் கீழே பாலின் துளிகள் வழிந்து கொண்டிருக்கும். அப்போ அவனுடைய பற்கள் பளிச்சுன்னு காந்தியுடன் விளங்கும். இப்படிப்பட்ட ஒரு திவ்ய பால லீலை திருக்காட்சி நம்மை எப்பொழுதும் ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி. அனுபவிக்கிறார். கிஞ்சித் குஞ்சித லோச்சனஸ்ய பிபதः பர்யாய பீதஸ்தனம். பர்யாய பீதஸ்தனம், இடமும் வலமும் மாறி மாறி தாயின் முலையில் பிபதः பால் குடிப்பவன். சத்யः அப்போது பிரஸ்னுத துக்த பிந்து அபரம் பால் துளி விட்ட மற்றொரு முலையை ஹஸ்தேன சம்மார்ஜதः கையால் தடவுவான். மாத்ரா தாயால் சுபுகே மோவாயில் ஏகாங்குலி லாலிதஸ்ய ஒரு விரலினால் அந்த மோவாய்க்கட்டையில் தடவி சிரிப்பாளாம். ஸ்மேர ஆனனஸ்ய முறுவல் பூத்த முகமுடையவன், லேச புன் சிரிப்பு சிரிப்பான் அந்த மோவாய்க்கட்டையில் தடவினதும். அப்படிப்பட்ட ஷௌரேகே கிருஷ்ணனுடைய அதரே கீழ் உதட்டில் நிபதிதா பரவிய க்ஷீர கணான்விதா பால் துளிகளுடன் கூடிய தந்தத்யுதிகி பற்களின் காந்தி நகா நம்மை பாதுகாக்கட்டும், காப்பாற்றட்டும் என்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.